நவம்பர் 19ஆம் தேதி கோயம்புத்தூரில் நடைபெற்ற பிரம்மாண்டமான விவசாய கண்காட்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட பிறகு தமிழக விவசாயிகள் மீது மாநில முதல்வர் ஸ்டாலினுக்கு திடீர் பாசம் ஏற்பட்டு விட்டது. நெல் கொள்முதலில் அதிக ஈரப்பதம் உள்ள பயிருக்கும் அதிக ஆதார விலை நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும், பயிர் காப்பீட்டு கோரிக்கைகள் உடனுக்குடன் வழங்கப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்திருக்கிறார் தமிழக முதல்வர். முதல்வரின் இந்த திடீர் பாசத்திற்கு காரணம் அவருக்கு தமிழக விவசாயிகளின் மீது இருக்கும் அக்கறை அல்ல, நெருங்கி வரும் சட்டசபை தேர்தல் தான் காரணம். முதல்வருக்கு உண்மையிலேயே விவசாயிகள் மீது அக்கறை இருந்திருந்தால் கோயம்புத்தூர் மாநாட்டில் அவரும் கலந்து கொண்டிருப்பார். விவசாயிகள் மீது முதல்வருக்கு அக்கறை இல்லை என்பது உண்மை. கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் விவசாயத்துறை சீரழிந்து கிடக்கிறது. 2021ஆம் ஆண்டு திமுக விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. விவசாயிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை. மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பயிருக்கு தகுந்த நஷ்ட ஈடு வழங்கப்படவில்லை. மத்திய அரசு பல்வேறு விவசாய நலத்திட்டங்களை சிறப்பாக அமல்படுத்தி வரும் பொழுது மாநில அரசு மெத்தனமாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு 50,000 இலவச மின் இணைப்பு வழங்குவதாக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தது திமுக அரசு. இதுவரை 15,000 மின் இணைப்புகளே கொடுக்கப்பட்டுள்ளன. சிறு குறு நீர்ப்பாசன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு 408 கோடி ரூபாயில் இருந்து 333 கோடியாக குறைக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை நிதி ஒதுக்கீடு 4,872 கோடியில் இருந்து 3,561 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருள் பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீடு 263 கோடியில் இருந்து 132 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை நிதி ஒதுக்கீடு 4,872 கோடியில் இருந்து 3,561 கோடி ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. வாக்குறுதி 36 படி இயற்கை விவசாயத்திற்கென தனித்துறை அமைக்கப்படவில்லை. வாக்குறுதி 39 படி கொடைக்கானலில் 390 ஏக்கர் நிலப்பரப்பில் பூக்கள் மற்றும் பழங்கள் உற்பத்தி ஆய்வு மையம் அமைக்கப்படவில்லை. வாக்குறுதி 49 படி ட்ரிப் இரிகேஷனுக்கு 90% மானியம் வழங்கப்படவில்லை. வாக்குறுதி 50 படி தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மண்டலத்திலும் விவசாய கிடங்குகள் கட்டப்படவில்லை. வாக்குறுதி 80 படி விவசாய கருவிகள் உற்பத்தி ஆலை அமைக்கப்படவில்லை. வாக்குறுதி 89 படி 10,000 கோடி ரூபாய் செலவில் ஏரி குளங்கள் பாதுகாக்கப்படவில்லை. 2023ஆம் ஆண்டு காவிரி ஆற்று படுகையில் நீரின்றி 3,50,000 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர் வாடிய போது காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த மாநில அரசு துணியவில்லை. சமீபத்தில் நடந்த நெல் கொள்முதலில் ஒரு மூட்டைக்கு ரூபாய் 40 லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்துள்ளன. மழையில் இருந்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் நஷ்டமடைந்தார்கள். கொள்முதல் நெல் போக்குவரத்திலும் 162 கோடி ரூபாய் வரை திமுக ஊழல் செய்ததாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்துள்ளன. திருவண்ணாமலையில் தங்கள் நியாயமான உரிமைகளுக்காக போராடும் விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் திமுக அரசு கைது செய்தது விவசாயிகளின் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியது. கடந்த 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு பருவ மழையிலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது பாதிப்புக்கு ஏற்ப நஷ்ட ஈடு கொடுக்க மாநில அரசு தவறிவிட்டது. பாதிக்கப்பட்ட பயிர்களை பார்வையிடக்கூட அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஆர்வம் காட்டவில்லை. பாதிக்கப்பட்ட பயிரை முதல்வரின் பார்வைக்காக சென்னையில் உள்ள அரசு அலுவலகத்திற்கே கொண்டு செல்ல வேண்டிய அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டார்கள். தமிழகத்தின் மாம்பழ விவசாயிகள் இந்த வருடம் பெரும் நஷ்டம் அடைந்தார்கள். மாம்பழத்தின் சந்தை கொள்முதல் விலை 1 கிலோவிற்கு வெறும் 4 ரூபாயாக வீழ்ச்சி அடைந்தது. மாம்பழ விவசாயிகள் எவ்வளவு முறை முறையிட்டும் அவர்களுடைய முறையீடு முதல்வரின் காதுகளை எட்டவே இல்லை. இறுதியில் மாம்பழ விளைச்சலை தெருக்களிலும் குளங்களிலும் கொட்டி தங்கள் ஏமாற்றத்தை தெரிவித்தார்கள் மாம்பழ விவசாயிகள். கரும்பு விவசாயிகளையும் ஏமாற்றியது திமுக அரசு. ஒரு டன்னுக்கு 4,000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்த போதும் தற்போது 3,500 மட்டுமே கொடுக்கப்படுகிறது. இது மத்திய அரசு உறுதி அளித்துள்ள 3,550 ரூபாயை விட குறைவு. மற்ற மாநிலங்களில் நடைமுறையில் உள்ளது போல் கரும்பின் சர்க்கரை சத்து விகிதத்தில் ஏற்ப கூடுதல் ஊக்கத் தொகையையும் கரும்பு விவசாயிகளுக்கு திமுக அரசு கொடுக்க தவறிவிட்டது.
பொங்கல் பரிசுக்கான கரும்பு கொள்முதலில் ஒரு கரும்புக்கு 38 ரூபாய் கொடுக்க மாநில அரசு ஒப்புக்கொண்டிருந்த போதும் 25 ரூபாய் மட்டுமே கொடுத்து கரும்பு விவசாயிகளை வஞ்சித்தது திமுக அரசு. 400 கரும்புகளுக்கு 40 கரும்புகள் என்ற விகிதத்தில் அரசு அதிகாரிகளுக்கு கரும்பு விவசாயிகள் லஞ்சமும் கொடுக்க வேண்டியதாயிற்று. தமிழகத்தின் பால் பண்ணை விவசாயிகளையும் தமிழக அரசு ஏமாற்றிவிட்டது. கடந்த 4 ஆண்டுகளில் தனியார் நிறுவனங்கள் அதிக கொள்முதல் விலை கொடுக்க முன்வந்த போதும் தமிழக அரசு முன்வரவில்லை. நானும் டெல்டாக்காரன் தான் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளும் முதல்வரின் ஆட்சியில் விவசாயிகளின் நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. டெல்டாக்காரன் விவசாயிகளின் நண்பன் என்றெல்லாம் முதல்வர் தன்னை பற்றி கூறி வருவதெல்லாம் வெறும் நாடகம்தானா என்று கேட்கத் தொடங்கிவிட்டார்கள் தமிழக விவசாயிகள். திமுக அரசின் நேர்மை இல்லை, எல்லாமே விளம்பரம்தான். தேர்தலுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாத இந்த அரசை வரும் தேர்தலில் தண்டிக்க தயாராகிவிட்டார்கள் தமிழக விவசாயிகள். தமிழக விவசாயிகளின் 5 ஆண்டு கால ஏமாற்றம் நாளை தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.